இன்று இரவுக்குள் ஒரு அதிசயமான நிமிடம் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது. அந்த நிமிடம் இந்த கணபதி உன் விழியில் பாவனையாக ஒளிரும் பொழுது. நீ என்னை உணர்ந்ததும் இந்த 5 நிமிடங்கள் என்னுடைய அருளின் கீழ் அமர்ந்திரு. என்னுடைய வாக்கை கேட்டவுடன் நீ உன்னுடைய எண்ணத்தில் வைத்த காரியம் நிச்சயமாக கைகூடிவிடும். ஏனென்றால் இது உன்னிடம் கிடைக்கும் நேரம் மகத்தான நேரம். வாழ்க்கையில் மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் என்னால் முடியுமா என்கின்ற உள் மனதினுடைய சத்தம். அந்த சத்தத்தை இன்று நான் அடக்குவேன். எனது வாக்கு உன் மனதை ஒளியால் நிரப்பும். நீ இப்பொழுது வரை தவறியதற்கு வருந்தாதே. ஏனென்றால் இப்பொழுதுதான் நம்பிக்கையின் ஓட்டம் உன்னுடைய உள்ளத்தை ஊடுருவப் போகின்றது. தோல்விகளின் பின்புறம்தான் வெற்றி இருக்கும். ஆனால் அதை காணும் பார்வை நம்பிக்கையால் தான் உண்டாகும். நீ அச்சமின்றி வாழ தேர்ந்தெடுக்கின்றாயா? நீ மனதில் பட்ட காரியம் கைகூட வேண்டுமா? அப்படி என்றால் இந்த கணபதியை நினை. நான் சொல்லும் இந்த 5 நிமிட வாக்கினை, நான் சொல்லக்கூடிய இந்த 5 முறை நீ சொல்ல வேண்டிய மந்திரங்களை இப்பொழுது உன் நாவில் வை. ஓம் விக்னேஸ்வராய நமக 5 முறை சொல். ஓம் சித்தி விநாயக நமக 5 முறை சொல். ஓம் மகா கணபதையே நமக 5 முறை சொல். இந்த மந்திரங்களால் உன்னுடைய நம்பிக்கையின் நுரை மேலெழும். தவறுகள், சந்தேகங்கள், மன வருத்தங்கள் அனைத்தும் அவ்வப்பொழுது வரும். ஆனால் அவை கால வரையிலானவை மட்டும்தான். நான் பயப்படாமல் செயல்படுகின்றேன் என்ற நிலை ஒன்றுதான் கடவுள் உன்னோடு இருப்பதற்கான தன்னம்பிக்கையை கொண்டு வந்து உன்னை வாழ்வில் உயர்த்தும். எப்படி ஒரு முள்கட்டில் இருந்து பூந்தோட்டம் மலரலாம் என்று நீ யோசிக்கிறாய், அதுபோலதான் நிஜ வாழ்க்கையிலும் சோதனைக்கு பின் சர்வ நிச்சயமாக வெற்றிகள் கிடைக்கும் என்றும் நம்ப வேண்டும். எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை பல சோதனைகளுக்கு உட்படுத்தினாலும் அந்த சோதனைகளில் இருந்து சாமர்த்தியமாக நம்மால் வெளிவந்து வாழ்க்கையில் ஜெயித்து காண்பிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை விதையாக உன் மனதிற்குள் வளர்ந்து விருட்சமாக வடிவெடுக்க வேண்டும். உன் நெஞ்சில் ஒலிக்காத தேவைகள் இப்பொழுதும் குரல் தந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றது. அவைகளை விட்டு விலகி விடாதே. அவை உன் நிஜமான தேடல்கள். எனது அருளுக்குள் நீ வந்தவுடன் முடியுமா என்ற சந்தேகத்தை நான் சிதைத்து விடுவேன். உன் வாழ்வில் நாள்கள் கடந்து விட்டன. ஆனால் உண்மையான மாற்றம் இன்னும் வரவில்லை என்ற கவலை உனக்கு உண்டா? அந்த மாற்றத்திற்கு இப்பொழுது நீ தயாராகி இருக்கின்றாய். மனதை மாற்றி பார்த்தால் வாழ்க்கை திட்டமே மாறும். நம்பிக்கை அற்றோர் பாதியில் தங்களையே கைவிட்டு விடுகின்றார்கள். நம்பிக்கை உடையோர்தான் கடைசி வரை போராடி கடைசியில் ஜெயிக்கவும் செய்கின்றார்கள். நீயும் இந்த 2ஆம் வகையை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். என் அருள் நீ ஏற்கும் நிமிடம் முதல் புதிய சக்தியை உனக்குள் இருந்து பிறப்பித்து கொண்டே இருக்கும். இந்த சக்தி எப்பொழுது முன்னை நடத்தும். வாழ்க்கையில் அவமானம், நிராகரிப்பு, நம்பிக்கை இழப்பு எல்லாமே ஒரு நிலைக்கு வந்துவிடும். அந்த தருணத்தில் கணபதி என்று விழியை மூடிக்கொள். விழி மூடும் பொழுது விழிப்புணர்வு தானாக தோன்றும். வாழ்க்கை என்பது சோகத்தின் பார்வையில் பாராட்டக்கூடாத ஒன்று. வாழ்க்கை என்பது ஒரு பெரிய புரிதல். நீ முன்னேற முடியாது என்று யாருடைய வார்த்தையையும் நீ நம்பிவிடாதே. நீயே உனக்கான தீர்ப்பாக இரு. உன்னுடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டுமானால் முதலில் நீயே உன் கனவுகளை மதிக்க தெரிய வேண்டும். உன்னுள் இருக்கும் அந்த மண்ணின் வாசனையை தெய்வீக வாசனையாக மாற்றக்கூடிய சக்தி உன்னிடம்தான் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்வில் நீ நடக்க வேண்டிய பாதையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. எதை நினைத்து நீ செயல்படுகின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் என்று முழுமையாக நம்பிக்கை வை. உன் கனவு நிஜமாகும் என்பது என் வாக்கு. ஆனால் நீ அந்த நம்பிக்கையை உணர வேண்டும். உன் தோல்விகள் உனக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர அவை முடிவு அல்ல. முழுவதும் முடிந்து விட்டது என்ற உணர்வு வந்தால் அரங்கேறும் வெற்றி அதற்கு அடுத்ததாக மாறிவிடும். நீ தினமும் ஒரு புது நம்பிக்கையை விதை போடு. நான் உன் உள்ளத்திற்குள் வந்த அந்த விதையை தண்ணீர் ஊற்றி பசுமையாக்க மாற்றுவேன். ஒரு நீர்த்துளி எப்படி செடியை அழகாக வளர வைத்து
பூத்து குலுங்க தொடங்குகின்றதோ அதுபோல ஒரு துளி நம்பிக்கையை நீ உன் மனதிற்குள் வளர்த்து கொண்டே வருவாயானால் அது கருவிழியில் என்னை பார்க்கும் வரை உதவும். இன்று இரவுக்குள் வரக்கூடிய அந்த தருணம் உனக்காக வந்துவிடும். தவிர்க்க முடியாத நிமிடங்களை நாம் சந்திக்க நேரலாம். ஆனால் நம்மால் வெல்ல முடியாத நிமிடங்கள் என்று எதுவுமே இல்லை. பிறர் நம்மை எப்படி பார்க்கின்றார்கள் என்ற எண்ணத்தில் இருந்து நீ விடுபட்டு வெளியே வந்து நாம் நம்மை எப்படி பார்க்கின்றோம் என்பதை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ அழகாக பேசுகிறாய், ஆனால் உன் உள்ளம் எதையோ தேடுகின்றது. அதை நான் இப்பொழுது பார்க்கின்றேன். அதற்கு பதில் தரத்தான் நான் உன் முன்னே வந்திருக்கவும் செய்கின்றேன். மூச்சை இழுத்து விட்டாய் என்றால் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய். அதாவது மாற்றத்தை உருவாக்கும் வாய்ப்பும் உன்னிடம்தான் இருக்கின்றது என்று சொல்கின்றேன். நீ கணபதியினுடைய நாமம் உச்சரிக்கும் பொழுது உன்னுடைய மனசு அமைதியை பெறும். அந்த அமைதியில் தீர்வுகள் உருவாகும். நீ எதுவும் இழக்கவில்லை. இன்னும் தர முடியாத வெற்றி உன்மேல் புனிதமான கடமை வாய்ந்ததாக இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது. உனக்கான அன்றாட வேலைகளை நீ செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த கணபதியை பற்றிய நினைவுகள் உனக்குள் வர வேண்டும். எனது வாக்கு உன்னிடம் இன்று நேரடியாக வந்து கொண்டிருக்கின்றது. நீ செயலை தொடங்குவதற்கான நேரம் இதுதான். முடியும் என்று நம்பு. முடியாததை செய்யும் மகத்துவம் உனக்குள் இருக்கின்றது என்பதையும் நீ நம்பு. தவறி கீழே விழுந்து விட்டாயா? கவலை இல்லை. விழுந்த பிறகு எழும்பும் சக்தி உண்மையான வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய அருள். ஒருவர் வெற்றி பெறுவதை விட முக்கியமானது தோல்வியிலிருந்து எழக்கூடிய அந்த நிமிடம்தான். அந்த நொடிதான் உன் கண்ணில் நான் விழும் நேரமாக இருக்கும். 5 நிமிடங்கள் என் வாக்கை கேட்டு செயல்படு. பிற மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ காண்பாய். சாதனை செய்ய வேண்டுமென்றால் முதல் படியாக தன்னம்பிக்கை மிகவும் தேவை. தன்னை நம்பாதவன் யாரை தான் நம்ப முடியும்? நீயாக இருக்கின்றாயா? அந்த நேரத்தில் நான் உனது முன்னிலையில் இருக்கின்றேன். மிக சாதாரணமாக தோன்றக்கூடிய நாளில் கூட பெரும் திருப்பம் நடக்கலாம். நீ ஒரு நாளும் நினைக்காத வகையில் சாதனை உன்னை தேடி வரும். அதற்குள் நீ தயாராக வேண்டும். வெற்றி நிச்சயம் என்பதை நம்பு. உன் பக்கம் எல்லாம் சாதகமாக மாறும் என்று நம்பு. எல்லா வெளிகளும் நன்கு ஒளிரும். முன் வந்த இருள் ஒளியால் வெல்லப்படும். அந்த ஒளி தன்னம்பிக்கையுடன் எடுத்து செல்கின்ற உன் வாழ்க்கை பயணம். உன் ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு பக்கத்திலும் இந்த கணபதி நான் இருந்து கொண்டே இருப்பேன். சந்தேகங்கள் நம்மால் தடுக்க செய்கின்றது. அதை வெல்லக்கூடிய மருந்துதான் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்வது. நீ தொடர்ந்து செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உனக்கான வெற்றியின் அடித்தளமாக மாறும். உன் முயற்சி எப்பொழுதுமே உனக்கு பலன் தரும். அதை நம்பு. நீ உன் கனவுகளின் நோக்கத்தில் நடைபழக ஆரம்பித்து விட்டாய். வெற்றி உனக்கு தான். நான் உன் பக்கம்தான். நல்லது நடக்கும்.